லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹாய் மித்ரமா. தானியா, ஸ்கூல் பேக் எடுக்காம போற பாரு. நான் பேக் எடுத்துட்டு வரேன், நீ முன்னாடி போ. தேங்க்ஸ் அங்கிள். பை. குட் ஈவினிங் மம்மி. தானியா ஹாய் சொல்லும் போதும் ரியாக்ட் பண்ணல. விக்ரம் குட் ஈவினிங் சொல்றான், அதுக்கும் பதில் சொல்லாம என்னையே முறைச்சிக்கிட்டு இருக்கிறா. நம்ம வீட்டில் இல்லாதப்போ என்ன பூகம்பம் வெடிச்சதோ சமாளிப்போம். தூக்கு தூர தூக்கு 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 தூர. நில்லுங்க. மாட்டிக்கிட்டோமா? மித்ரா கூப்பிட்டியா? கூப்பிடலையா? ஏதோ கூப்பிட்ட மாதிரி காதுல விழுந்துச்சு. சாரி. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்னும் நடக்கலையே மித்ரா, நான் தான் நடந்துட்டு இருக்கேன். ஏன் கேக்குற? டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா பதில சொல்லுங்க. அந்த மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஓஹோ, இதான் விஷயமா? இதுக்குதான் மேடம் முறைச்சிட்டு இருந்தீங்களா? வினய், விஷயம் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லா டீல் பண்றா. அது ஒண்ணு இல்ல மித்ரா, இந்த காஃபி ஸ்வீட் காரெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் அவன் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சான். அதான் யார் செஞ்சாங்கன்னு கேட்டான். நான் தான் நீ பண்ணதா சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சுல்ல? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? நான் இங்க இவ்ளோ சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க கலாச்சிட்டு இருக்கீங்க. மித்ரா, இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளை பையன் என்கிட்ட எதுவுமே சொல்ல. வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு லெட்டர் போடுறான்னு தானே சொல்லியிருக்கான். இல்ல, நீங்க மறுபடியும் போய் தானே சொல்றீங்க. இல்ல மித்ரா, இதான் உண்மை. இப்போ நீயே யோசிச்சு பாரு, அந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்கிட்ட அவன் வேற என்னத்த சொல்லிட போறான்? தூரத்துல இருந்து பார்த்துட்டு தேவையில்லாம நீ எதுவும் கற்பனை பண்ணி பேசாத மித்ரா. யாரு? நான் கற்பனை பண்ணி பேசுறேனா? அந்த பையன் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கும் உங்ககிட்ட சீக்கிரட்டா ஏதோ சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் தேனும் பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஏதோ தப்பா இருக்கு. நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க மட்டும் சொல்லலனா எனக்கு தெரியாம போயிடும் நினைக்கிறீங்களா? உண்மை ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். அப்ப வச்சுக்கிறேன். மித்ரா, 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 உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்ல மித்ரா. தேன்மொழி சின்ன பொண்ணு, ஏதோ வயசு குழால அந்த மாதிரிலாம் பண்றான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா அது நான் தேன்மொழி மேல கொடுக்குற கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் கார்த்திக் சார், காந்திமதி அம்மாக்கெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் மித்ரா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம 2 பேர் விஷயத்தையும் தேன்மொழி கிட்ட சொல்லி அவ மனசை நான் மாத்திடுவேன். அது வரைக்கும் இந்த விஷயம் உனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே தெரியாம இருக்குது தான் நமக்கு நல்லது மித்ரா. ஓகே சார். பாட்டி பாட்டி, தேனை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, எப்ப பாட்டி கல்யாணம்? தானியா, இதெல்லாம் நீ பேசக்கூடாதுடா, பெரியவங்க விஷயம், சரியா? பாட்டி, ஏன் மறைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, அவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு. இதுல என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்த்துட்டு போன விஷயம் ஊத்திக்கிச்சுன்னு சொல்லுங்க. தேனு, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மாக்கு தெரியாது எதை பத்தி பேசணும்னு? நீ அவங்களுக்கு அட்வைஸ் பண்றியா? அதுக்கு இல்ல மாமா, தானியா ஏதோ ஆர்வத்துல கேக்குறா. அவகிட்ட எதுக்கு நம்ம போய் கோவத்தை காட்டணும்? ஆக்சுவலா மாப்பிள்ளை என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு நான் தானே கோவப்படணும். நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? தேனு,
மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? ஆமா விக்ரம். கவலைப்படாத தேனு, என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் விக்ரம், வாயிலே போட்டுருவேன் சொல்லிட்டேன். யாருடா உனக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லித்தரா? மித்ரா, அவன் ஏதோ விளையாட்டு பையன், வினை இல்லாம பேசுறான். இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்? இல்லம்மா, இந்த மாதிரி வாய் கொடுக்கும் போதே கட் பண்ணிரணும். இல்லனா பெரிய ஆளானதுக்கு பின்னாடி இப்படிதான் பேச தோணும். மித்ரா விடுங்க மித்ரா, சின்ன பையன் ஏதோ தமாஷா பேசிட்டான். ஆமா தேனி, எங்க கிளம்பிட்ட? காஸ்டியூம்ல பயங்கரமா இருக்கு. என் ஃப்ரெண்டு மாளவிகா இருக்கால, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே மாமா. என்னை இன்வைட் பண்ணிருக்கா, அதனால தான் கிளம்பிட்டு இருக்கேன். மாளவிகாக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்ல. சரி, நீ போயிட்டு எப்ப திரும்பி வருவ? எப்படியும் நைட்டு 10:30 ஆயிடும். என்னது 10:30 மணியா? தேனு, என்ன விளையாடுறியா நீ? என்ன இது புது விஷயமா இருக்கு? யார் இதுக்கெல்லாம் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது? என்ன பாட்டி, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நான் பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போக கூடாதா? போலாம் தேனு, ஆனா ஒரு 8-8:30 திரும்பி வந்துடணும். அதை விட்டுட்டு 10-10:30 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வரேன்னு சொன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்றது? அப்படிப்பட்ட பர்த்டே பார்ட்டியே தேவையில்ல. மாமா ப்ளீஸ் மாமா, மாளவிகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ பர்த்டே பார்ட்டிக்கு போகாம நான் எப்படி? இத பார்த்தேன்னு எனக்கு என்னவோ இது சரியா படல. நீ போன்ல விஷ் பண்ணிட்டு நீ கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னா நாளை காலையில நேர்ல போய் கொடுத்துட்டு வா. ஒரு வயசு பொண்ணை இந்த நேரத்துல எல்லாம் தனியா அனுப்பறதுக்கு முடியாது. ஓ, இப்ப நான் தனியா போறதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படின்னா என் கூட யாரையாவது அனுப்பி வைங்க. ஆனா போக வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். தெரியும் நீங்க யாரும் என் கூட வர மாட்டீங்கன்னு, அதனாலதான் சொன்னேன் நானே போயிட்டு வரேன்னு. இல்ல தேனு, அம்மா சொல்றது சரிதான். நீ தனியா போறது நல்லதில்ல தேனு, சொன்னா கேளு. இதுக்கு எதுக்கு மாப்பிள்ள போக வேண்டாம்னு சொல்றீங்க? அதான் நம்ம டிரைவர் தம்பி இருக்காருல்ல, அவர் கூட அனுப்பி வைங்க. நானா? மா, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போலாமான்னு பெர்மிஷன் கேட்கலாம் தான் நானே இங்க வந்தேன். பரவாயில்லப்பா, உன் வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோ. நீயே தேனை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பா. அத்தை, அதெல்லாம் சரி வராது. தேனு, நீ பர்த்டேக்கே போக வேணாம், கேன்சல் பண்ணிரு. இல்ல முடியாது மாமா, நீங்க வேணும்னே என்ன தடுக்க பாக்குறீங்க. நான் போயே தான் தீருவேன். ஏய் தேனு, என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? உன் மாமன் சொல்றான்ல, உன் மாமன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். உள்ள போ. அண்ணி, தேனு பாவம், அவ தினமா பார்ட்டி அது இதுன்னு கிளம்புறா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்குதான் புதுசா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு கேக்குறா. போயிட்டு தான் வரட்டுமே. மாப்பிள்ள, இன்னைக்கு இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு வருதுங்க. நம்ம பொண்ணு அப்படியா? உண்மைய சொல்லிட்டு தானே போறா. நம்மளே ஏன் அவ மேல சந்தேகப்படணும்? போயிட்டு வரட்டுமே. தேனு, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு அன்டைம்ல எல்லாம் வெளியே போக கூடாது, சரியா? வினய் சார், உங்களை நம்பி தான் அனுப்பி வைக்கிறோம். சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்துருங்க, ஓகே? சரிங்க சார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஒரு வயசு பொண்ண இப்படி ஒரு பையன் கூட தனியா அனுப்புறது சரியா இருக்காது சார். வேணும்னா நானும் கூட போயிட்டு வரேன். ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்கே. ஆமாம்மா, நீ கூட போனா எங்களுக்கு எந்த பயமும் இல்லம்மா. நீயும் கூட போயிட்டு வந்து. மித்ரா, நீ எதுக்கு தேவையில்லாம? அதான் வினய் இருக்கான்ல, அவன் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த கவலை? அத்தை, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பிட்டே இருக்காதீங்க. தேனு வயசுக்கு வந்த பொண்ணு. என்னதான் வினய் கூடவே போனாலும் நைட் டைம்ல
மித்ராவும் கூட போனா அவளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். மித்ரா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க தேனு கூட போயிட்டு வாங்க. தேனு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தேனோட அட்ராசிட்டி எல்லை தாண்டி போயிட்டு இருக்கு. அவதான் சின்ன வயசு, விவரம் புரியாம நடந்துட்டு இருக்கானா? இந்த நாகலட்சுமி அம்மாக்கு என்ன வந்துச்சு? இந்த அம்மாவும் ஏன் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா போடணும்? எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பா நடக்கிற மாதிரியே தெரியுது. வினய்க்கு இதெல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் என்கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு மறைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் நினைக்கிறது தப்பு. இது ஒரு பொண்ணோட விஷயம். வினய் தப்பே பண்ணலனாலும் அவரைதான் குத்தம் சொல்லுவாங்க. அதனால வினயும் தேனும் தனியா சந்திக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை நாம ஏற்படுத்திடவே கூடாது. கவனமா இருக்கணும். தேனு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. நானும் சூப்பர்மேன் மட்டும் தான் பார்ட்டிக்கு போகணும். மித்ராக்கா என் கூட வரக்கூடாது. நீ கவலைப்படாம போ தேனு. நீங்க போற கார்ல அந்த மித்ரா ஏற மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. நீ ஜாலியா போயிட்டு வா, சரியா? சரி. எப்படி மித்ராவை இவங்க கூட போக விடாம தடுக்கிறது? நான் வேற அவகிட்ட பெருசா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா எப்படி தடுக்கிறதுன்னு ஒரு ஐடியாவும் வந்து தொலைய மாட்டேங்குதே. இந்த வாண்டுங்களை வச்சுதான் ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம். அண்ணி அண்ணி அண்ணி, அது கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. எதுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? அண்ணி, நீங்களே உடம்புக்கு முடியாம இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல நானே. அண்ணி போங்க அண்ணி, பாருங்க எனக்கே கை வலிக்குது. நீங்க இதை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, போங்க போங்க அண்ணி, போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஐ தானியா செல்லம், இத 2 பேரும் எடுத்துக்கோங்க. சரி பசங்களா, சாப்பிட்டு முடிச்சது என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது, ஹோம்வொர்க் தான் பண்ணணும். ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு பாட்டி. ஆமாம் பாட்டி, ஸ்கூல்லயும் ஸ்டடீஸ், வீட்லயும் ஸ்டடீஸ். என்ன செய்யறது? உங்களை இப்படி ஹோம்வொர்க் பண்ண வச்சுட்டு உங்க மித்ராமா மட்டும் பார்ட்டிக்கு போறா. மித்ராமா தேனு கூட துணைக்கு தானே போறாங்க. அதுக்குன்னு பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே வெளியிலயே நின்னுட்டு வந்துருவாங்களா? உங்க சூப்பர்மேனும் மித்ராமா மட்டும் பார்ட்டிய ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அந்த பர்த்டே பார்ட்டில என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும், கேக்ஸ் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்காக விதவிதமா விளையாட்டு பொருள் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அங்க போனா செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே சொல்றீங்க? ஆமா. அட ஆமாடா. இது போதும் மித்ரா தேனு கூட போறத கெடுக்கிறதுக்கு. ஓகே, உங்களுக்கு நான் போன்ல எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். ஓகே மாமா, மித்ராக்கா இன்னும் வரல. எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் போணும் மாமா. வெயிட் பண்ணு, வருவாங்க. அங்க பாரு, நான் ரெடி ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. மம்மி, மித்ராமா நாங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு வரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். மம்மி எங்களையும் கூட்டிட்டு போங்க மம்மி. நீங்க எதுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு?
நாங்க இப்ப போயிட்டு திரும்பி வர நைட் ஆகும். நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்வொர்க் வேற பண்ணணும்ல. நாளைக்கு ஒரு நாள் தானே, நாங்க லீவ் போட்டுக்கிறோமா. எங்களையும் கூட்டிட்டு போங்க மித்ராமா, ப்ளீஸ் மித்ராமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. எங்களுக்கும் பலூனு, கேக்கு, சாக்லேட் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா, ப்ளீஸ். தானியா, இது நீ நினைக்கிற மாதிரி பர்த்டே பார்ட்டி கிடையாது. பலூன் சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பர்த்டேக்கு பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க. பொய் சொல்லாதீங்க மம்மி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் உங்க கூட வருவோம். என்ன இது தொல்லையா போச்சு? ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. கார்த்திக் சார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மித்ரா, அவங்களும் கூட வந்துட்டு போறாங்க. கார்ல தானே போறீங்க, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆசைப்படுறாங்கல்ல. இதுக்குதான் நான் அப்பவே சொன்ன தனியா போயிட்டு வரேன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க, குடும்பத்தையே கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க. இப்படி குடும்பம் குழந்தை குட்டிங்கன்னு கூட்டிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வர வர இந்த வீட்ல எனக்கு எதுவுமே நிம்மதி இல்லாம போச்சு. பாத்தீங்களா, தேனு எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நாம வேற பார்ட்டிக்கு போலாம். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் டென்ஷன் ஆவறேன்னு ஏன் மேலயே பழிய போடுங்க. தேனு, எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணேன் தேனு? நீங்க தான் எல்லாமே பண்ணது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு நீங்க எதுக்கு எனக்கு துணைக்கு வரணும்? சும்மா எல்லாத்துலயும் தலையிடுற மாதிரி தலையிட்டு எனக்கு பிரைவசியே இல்லாம பண்ணிட்டீங்கக்கா. தேனு, நான் உன்னை தனியா போக வேண்டான்னு சொன்னேனா? கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் நீ தனியா போறேன்னு வருத்தப்பட்டாங்க. அதான் நானும் கூட போறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், நீ பார்ட்டிக்கு போ. நானும் வினையும் நீ வர வரைக்கும் கார்லயே வெயிட் பண்றோம். இதுல தப்பு என்ன இருக்கு? ஒரு தப்பும் இல்ல உங்க மேல, ஒரு தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என் மேலதான். நான் மட்டும் அந்த பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. தேனு, இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாம இந்த வீட்ல ஒருத்தர் விடாம நானும் வரேன் கிளம்பி வந்தா நான் என்ன பண்ணட்டும்? இப்ப என்ன, நான் வெளியே எங்கேயும் தனியா போக கூடாது அதானே உங்க பிளானு? விடுங்க, நான் எங்கேயும் போல, இந்த வீட்லயே முடங்கி கிடக்குறேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? தேனு நில்லு. இப்ப எதுக்கு நீ அவசரப்படுற? பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. மாப்ள, இவ கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. தேன் என்ன சின்ன பொண்ணா துணைக்கு 10 பேரை அனுப்பி வைக்கிறதுக்கு? தினமும் காலேஜுக்கு இவ தனியா தானே போயிட்டு வரா. அப்ப பண்ணாத தப்பைய இப்ப பண்ணிட போறா சொல்லுங்க? மாப்ள, ஆட்டோலயோ இல்ல கேப்லயோ போறது சரியா வராதுன்னு தான் நம்ம கார்லயே இவ்வளவு போக சொல்றோம். டிரைவர் தான் காரையே ஓட்ட போறாரு. கூட்டிட்டு போய் இவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு வந்துட போறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்க? இத பாருங்க மாப்ள, மித்ரா கூட தேவல, தேனு டிரைவர் கூட தனியா போயிட்டு வரட்டும். நம்ம பொண்ணு மேல நாம நம்பிக்கை வச்சாதான் அவளும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அது இல்லாம இப்படி செக்யூரிட்டி போட்டு அனுப்பணும்னா அவளுக்கு இதெல்லாம் மீறி போகணுங்கிற எண்ணம் தான் வரும். அத்தை, நீங்க சொல்றது சரிதான். தேனு தனியாவே போயிட்டு வரட்டும், கூட யாரும் போக வேண்டாம். ஓகே மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சூப்பர்மேன், வாங்க போலாம். அப்போ எங்களுக்கு கேக்கு சாக்லேட் எல்லாம் கிடையாதா? ஏன் கிடையாது? எல்லாரும் கிளம்புங்க, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பிடலாம், சரியா? ஜாலி 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 Very good. எல்லாரும் கிளம்புங்க. ஜாலி ஜாலி. என்ன மித்ரா மச மச நினைக்கிற? மாப்பிள்ள தான் வெளியில கூட்டிட்டு போறதா சொல்றாருல்ல. பசங்களை கூட்டிட்டு போய் புது துணி போட்டு கூட்டிட்டு வா போ. போமா. கூட்டிட்டு போங்க விடாதீங்க. கூட்டிட்டு போய் ரெடி ஆயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. மம்மி வாங்க மம்மி.
நாம நினைச்சது ஓகே